இன்னைக்குதான் ஆளுநரை சந்திப்பதற்கு விஜய் தான் நேரம் கேட்டதாக முதலில் தகவல் வெளியானது. இப்போது ஆளுநர் தான் விஜயை அழைத்து விளக்கம் கேட்டதாக புதிய தகவல் இப்போது வெளியாகி இருக்கிறது. 118 எம்எல்ஏக்களை எப்படி நிரூபிப்பீர்கள்? உங்களிடம் இருப்பது 112 தான் இருக்கிறது. மேலும் 6 சட்டமன்ற உறுப்பினர்களை எவ்வாறு பெறுவீர்கள் என்று விஜயிடம் ஆளுநர் அர்லேக்கர் சுமார் 40 நிமிடமாக இந்த பெரும்பான்மையை நிரூபிப்பது தொடர்பாக விளக்கம் கேட்டதாக கூறப்படுகிறது. 108 சட்டமன்ற உறுப்பினர்கள், அவருடன் காங்கிரஸ் கட்சியின் 5 பேர், மொத்தம் 112 பேர் இருக்கிறார்கள். 112 பேரை வைத்துக் கொண்டு 5 ஆண்டுகள் நிலையான ஆட்சியை உங்களால் அளிக்க முடியுமா? அதற்கு என்ன நம்பிக்கை, ஆதாரம், ஆவணம் இருக்கிறது என்ற கேள்விகளை ஆளுநர் அர்லேக்கர் விஜயிடம் தற்போது உள்ள அரசு அமைப்பதில் உள்ள சிக்கல் மற்றும் உண்மை நிலவரங்களை விஜயிடம் எடுத்துரைத்ததாக கூறப்படுகிறது. 118 பேர் பட்டியலுடன் நீங்கள் அந்த ஆளுநர் மாளிகைக்கு மீண்டும் வாருங்கள் என்று அவரை விஜயிடம் ஆலோசனை கூறி அனுப்பி வைத்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கான அந்த ஆதரவு கடிதங்களை பெறுவதில் விஜய்க்கான சிக்கல் இப்போதும் நீடித்துக் கொண்டுதான் இருக்கிறது. ஒருவேளை ஆளுநர் அழைப்பு விடுத்து அந்த பதவியேற்பு விழா நடந்தால் இப்போது மற்ற கட்சிகளான திமுக கூட்டணியில் உள்ள 2016 விஜயகாந்த் தலைமையில் அமைந்த அந்த மக்கள் நல கூட்டணி இப்போது விஜய் தலைமையில் ஒரு மக்கள் நல கூட்டணி 2026 அமைவதற்கான வாய்ப்பு, அப்போது எதிர்கட்சியாக அமைவதற்கான வாய்ப்பு இருந்தது. இப்போது ஆளும் கட்சியாக ஒரு புதிய மக்கள் நல கூட்டணி போன்று அதில் உள்ள கட்சிகள் அனைத்துமே, மதிமுக தவிர அனைத்து கட்சிகளும் இப்போது விஜயுடன் இணைவதற்கான வாய்ப்பு கனிந்திருக்கிறது. அதற்கான சூழ்நிலையும் ஏற்பட்டிருக்கிறது. ஆட்சி அதிகாரத்தோடு அவர்கள் அந்த அமைச்சர் பதவி மற்றும் ஆளும் கட்சிக்கு ஆதரவு என 5 ஆண்டுகள் இந்த விஜயுடனான அந்த அமைச்சரவையில் பங்கேற்பதற்கான வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. இதனால் 2வது முறையாக ஆளுநருடன் சந்தித்த பிறகு ஆளுநர் அர்லேக்கர் அந்த 118 என்ற ஆதரவு உறுப்பினர்களை பெற முடியவில்லை என்றால் ஆளுநர் அர்லேக்கர் அவருடைய டிஸ்கிரிப்ஷன் என்று அழைக்கக்கூடிய விருப்புரிமையின் அடிப்படையில் முடிவெடுத்து ஆட்சி அமைக்க அழைப்பு விடுப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னதாக நேற்று அவர் ஆளுநரை சந்திப்பதற்கு முன்னதாகவே நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் இது போன்ற கோரிக்கைகள் விடுக்கப்பட்டன. இந்த சூழ்நிலையில் இப்போது விஜயை ஆட்சி அமைப்பதற்கு ஆளுநர் அழைப்பு விடுத்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இது குறித்தான அதிகாரப்பூர்வ அழைப்பு இன்னும் சில நிமிடங்களில் ஆளுநர் மாளிகையில் இருந்து வெளியாகக்கூடும் என தெரிகிறது. விஜய் ஆட்சி அமைக்க அழைப்பு விடுத்து ஆளுநர் அர்லேக்கர் இப்போது ஆட்சி அமைக்க அழைப்பு விடுத்திருக்கிறார். 45 நிமிடங்கள் நீடித்த இந்த சந்திப்புக்கு பின்னர் விஜயை ஆட்சி அமைப்பதற்கு ஆளுநர் அர்லேக்கர் அழைப்பு விடுத்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இன்னும் ஆளுநர் மாளிகையின் அதிகாரப்பூர்வ கடிதம் வெளியாகவில்லை. சற்று நேரத்தில் ஆளுநர் தவேக தலைவர் விஜயை தமிழகத்தின் முதலமைச்சராக பதவியேற்க ஆட்சி அமைக்க அழைப்பு விடுப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது குறித்து இன்னும் அதிகாரப்பூர்வமான அந்த ஆளுநர் மாளிகை அறிவிப்பு வெளியாகவில்லை. இருந்த போதிலும் 2வது முறையாக ஆளுநரை விஜய் சந்தித்ததன் அடிப்படையிலும் அரசியலமைப்பு சாசன சட்ட விதிமுறைகளின்படியும் தவேக தலைவர் விஜயை ஆட்சி அமைப்பதற்கு ஆளுநர் அர்லேக்கர் அழைப்பு விடுத்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்கு முன்னதாக இந்த 112 சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்துக் கொண்டு 5 ஆண்டுகள் நிலையான ஆட்சியை உங்களால் வழங்க முடியுமா, ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்களை பெற முடியுமா என்றெல்லாம் அவர் சந்தேகங்களை நிவர்த்தி செய்து கொண்டிருக்கிறார். அதன் பின்னர் இப்போது ஆட்சி அமைப்பதற்கு ஆளுநர் அழைப்பு விடுத்திருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. ஆளுநரின் அழைப்பு கடிதம் இன்னும் சில நிமிடங்களில் அதிகாரப்பூர்வமாக வெளியாக இருக்கிறது. சற்று நேரத்தில் விஜய் ஆட்சி அமைப்பதற்கு ஆளுநர் அழைப்பு விடுக்க இருக்கிறார். அப்போது அடுத்த பதவியேற்புக்கான நேரம் மற்றும் பதவியேற்பு விழா நடைபெறும் இடம் ஆகிய உள்ளிட்ட நேரு உள் விளையாட்டு அரங்கம் உள்ளிட்ட அனைத்து விவரங்களும் இன்னும் சில நிமிடங்களில் வெளியாகக்கூடும் அதிகாரப்பூர்வமாக என எதிர்பார்க்கப்படுகிறது. விஜயை ஆட்சி அமைப்பதற்கு ஆளுநர் அர்லேக்கர் அழைப்பு விடுத்து விட்டதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. சுமார் 45 நிமிடம் வரை அங்கு ஆளுநர் மாளிகையில் விஜயுடன் ஆலோசனை நடத்திய ஆளுநர் அர்லேக்கர் சட்ட ரீதியான சிக்கல்கள், ஆட்சி நீடிப்பதற்கான வாய்ப்புகள் மற்றும் என்னென்ன மாற்று ஏற்பாடுகள் இருக்கின்றன என்பது உள்ளிட்ட பல்வேறு கருத்துக்களை அவர் விவாதித்ததாக கூறப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் விஜய் ஆட்சி அமைப்பதற்கான அழைப்பை ஆளுநர் அர்லேக்கர் விடுத்திருக்கிறார் என்றும் அது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அந்த கடிதம் இன்னும் சில நிமிடங்களில் வெளியாகும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆளுநர் மாளிகை அதற்கான
அந்த அழைப்பு கடிதத்தை விரைவில் விஜய்க்கு அனுப்ப இருக்கிறது. இதை தொடர்ந்து நேரு உள் விளையாட்டு அரங்கில் விஜய் முதலமைச்சராக பதவியேற்கும் விழா நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அது ஆளுநர் அவருக்கு பதவி பிரமாணம், ரகசிய காப்பு பிரமாணம் உள்ளிட்டவை செய்து வைக்க இருக்கிறார். அவரோடு அந்த அமைச்சரவையும் ஒரு குறிப்பிட்ட அமைச்சரவையும் பதவியேற்கும் நேரு உள் விளையாட்டு அரங்கில் என எதிர்பார்க்கப்படுகிறது. நேரு உள் விளையாட்டு அரங்கில் மிக பிரமாண்டமான முறையில் அந்த பதவியேற்பு விழாவை நடத்துவதற்கான ஏற்பாடுகள் நேற்று முதலே தொடங்கி இருக்கின்றன. இன்றே அவர் ஆட்சி அமைப்பார், பதவி ஏற்பார் என எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலையில் ஆளுநரின் அதிகாரப்பூர்வ அழைப்பு விடுக்கப்படாத சூழ்நிலையில் இப்போது ஆளுநர் ஆட்சி அமைக்க அழைப்பு விடுத்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் வெளியாகவில்லை. ஆளுநர் அதிகாரப்பூர்வமாக ஆளுநர் மாளிகையின் அறிவிப்பை இன்னும் வெளியிடவில்லை. அது வெளியிட்ட பின்னர் அந்த சற்று நேரத்தில் அந்த ஆளுநர் ஆட்சி அமைப்பதற்கான அழைப்பு விடுக்கும் அந்த கடிதத்தை வெளியிடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அவ்வாறு வெளியிடப்பட்ட பின்னர் அந்த அதிகாரப்பூர்வ அழைப்பு வெளியிடப்பட்ட பின்னர் பதவியேற்பு விழாவுக்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது.